முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பாறையில் 3 அடுக்கு பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கையில் படையினர். சுற்றுலா தலங்களில் தொடர்ந்து பாதுகாப்பு தீவிரம். வீடுகளில் நிகழும் பெரும் ஆபத்து, சிறுவர்களிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள். மாணவிக்கு கடிதம் எழுதிய அதிபருக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம். ஈரானில் இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல், போர் பதற்றம் அதிகரிப்பு. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முப்படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் அருகம்பை பகுதியில் சுற்றுலா இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடும் பாதுகாப்பு கெடுபிடிக்கும் மத்தியில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முக்கிய சந்தைகள், இதர வர்த்தக நிலையங்களில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர், புலனாய்வாளர்கள் என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர சந்தேகத்திற்கிடமான முறையில் அப்பகுதிக்கு வருகை தருபவர்கள் விசாரிக்கப்பட்டதுடன் தற்காலிக வீதி தடைகள் பரிசோதனையும் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மோப்பநாய்களின் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டன. அத்துடன் இடையிடையே விசேட அதிரடி படையினரின் ரோந்து சேவையும் இடம்பெற்றது. மேலும் வீடுகள், கட்டிடங்களில் பாதுகாப்பு தரப்பினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். சில இடங்களில் ட்ரோனின் உதவியுடன் வான் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் தற்போது பொது தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை மும்முரமாக செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்காக போலீசார், விசேட அதிரடிப்படையினர், இராணுவ உத்தியோகத்தர்கள், விமானப்படையினர் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அருகம்பை, இக்கடுவை, வெலிகம, மிரிச, திக்வெல்ல உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை அருகம்பையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 3வரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதரகத்திற்கு நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்ததாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் தங்களது நாட்டு பிரஜைகளை அறிவுறுத்தியிருந்தது. இவ்வாறான பின்னணியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும், முடிந்தால் பயணங்களை ஒத்திவைக்குமாறும் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்களை அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்கும் அனைத்து இடங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சுற்றுலா பயணிகள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை. தற்போது பல நாடுகளிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருவதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவிக்கின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் போது சமையல் அறையிலிருந்து எரிவாயு கசிவு வாசனை வந்தால் அங்கிருந்து பெற்றோர் அல்லது பெரியவர்களுக்கு கையடக்க தொலைபேசியில் அறிவிக்க வேண்டாம் என தீயணைப்புத்துறை முதன்மை அதிகாரி PTA கமல் வில்சன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டால் சிலிண்டரிலிருந்து தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே வீட்டை விட்டு வெளியே சென்று இது தொடர்பில் தெரிவிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல சிறுவர்கள் தங்கள் ஆடைகளை அயன் செய்து முடித்ததும் மின்சார இணைப்பிலிருந்து வயரை அகற்ற மறந்து விடுகின்றனர். இதனால் வீடுகள் தீப்பிடித்த சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த மறதி பெரும் ஆபத்தாக அமைந்துவிடும். எனவே சிறுவர்களை வைத்துக் கொண்டு வீட்டு வேலைகளை செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என பெற்றோரிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஹட்டன் கல்வி வலயத்தின் பாடசாலை ஒன்றின் அதிபர் தனது பாடசாலையில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவரை தனிமையில் சந்திப்பதற்கு வருமாறு எழுதப்பட்ட கடிதம் அம்பலமாகியதால் அப்பாடசாலை அதிபருக்கு எதிராக பெற்றோர்களும் பிரதேச மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை பாடசாலை முன்றலில் இடம்பெற்றது. இதற்கு முன்னதாக குறித்த மாணவியை பாலியல் ரீதியாக அவர் சீண்டலுக்குட்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதாவது குறித்த மாணவியும் இதற்கு முன்னர் குறித்த அதிபர் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டமை குறித்து அதே அதிபருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற ஹட்டன் கல்வி வலய பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். இதேவேளை சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். ஆர்ப்பாட்டம் செய்த பெற்றோர்கள் கருத்து தெரிவிக்கையில் குறித்த அதிபர் அரசியல் ரீதியான பின்புலத்தை கொண்டிருப்பதால் போலீசார் உடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர். கடிதத்தை நம்ம பாக்குற நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து நிறைய பாலியல் வன்முறை நடந்திருக்கு. இந்த வீணாக்குனவரு இது எங்கிட்ட போனாலும் நுவர்லியாளர்கள் எங்கட பிள்ளைகள் எங்க மலையக மக்கள் உள்ள பிள்ளைகள் அதையும் இப்படித்தான் செய்வாரு. அதனால எக்கான கூட நுவர்லியா டிஸ்ட்ரிக்ட் அவர் பிரின்சிபலா வேணும். ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேணும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக தங்கள் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக ஈரானில் இருந்து பல மாதங்களாக நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு விடையளிக்கும் வகையில் இப்போது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரானில் உள்ள ஆட்சியும் பிராந்தியத்தின் அதன் ஆதரவாளர்களுக்கும் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஈரானிய மண்ணிலிருந்து நேரடியாக தாக்குதல்கள் உட்பட 7 முனையங்களிலிருந்து இஸ்ரேலை இடைவிடாமல் தாக்கி வருகின்றன. உலகில் உள்ள ஏனைய இறையாண்மையை கொண்ட நாடுகளைப் போலவே இஸ்ரேலுக்கும் பதிலளிக்கும் உரிமையும் கடமையும் உள்ளது. எங்கள் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் முழுமையாக அணிதிரட்டப்பட்டுள்ளன. இஸ்ரேல் நாட்டையும் இஸ்ரேல் மக்களையும் பாதுகாக்க தேவையான அனைத்தையும் செய்வோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போரை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு ஈரான் ராணுவத்திற்கு அந்நாட்டின் உயர் தலைவர் ஹயட்டோலா ஹனி காமினி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலில் தீவிரத்தை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு பதிலடி கொடுக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் ஈரானில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்புகளோ ஏற்பட்டால் பதிலுக்கு ஈரான் ராணுவம் மிகப்பெரிய அளவில் பதில் தாக்குதல் நடத்தும் என்றும், அதே சமயம் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கேற்றவாறு பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரானை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே பலத்த சத்தத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மீண்டும் மேற்கு ஆசிய நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் அணு உலைகள் மற்றும் எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இதனிடையே மத்திய கிழக்காசிய பிராந்தியங்களில் நடைபெறும் தாக்குதலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் ஒத்துழைப்போ ஆலோசனையோ இல்லை என்றும் பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் சீம் சாவெட் கூறுகையில், இஸ்ரேல் தற்காப்புக்காகவும் கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஈரானில் உள்ள இராணுவ இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அவர்களின் செயற்பாடு குறித்து கூடுதல் தகவலுக்கு நாங்கள் எங்கள் உறுப்பினர்களை இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு அனுப்புவோம் என்று அவர் கூறினார். இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சைரன் ஒலிக்க தொடங்கியுள்ளது. தாக்குதல் காரணமாக ஈரான் நாட்டின் விமான சேவை நிறுத்தப்பட்டு வான்வழியும் மூடப்பட்டுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.